இது மூலிகை பேருங்க முள் வெள்ளரின்னு சொல்லுவாங்க. முள் வெள்ளரி. ஆமாங்க. இது வந்து மிகப்பெரிய அதிசயமானது. ஒரு சிலர் பக்கம் பார்த்துருக்கலாம். ஆனால் இது நம்ம காயை காமிங்க ஐயா, ஒரு 4 காயை எடுத்து காமிங்க. அதுதாங்க இந்த காய். ஏன்னா அதை நீங்கள் எடுத்து நல்லா கூட காமிக்கலாம். எடுத்து காட்டுறேங்க. அப்படி பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டுங்க காமிங்க. இதுதாங்க ஐயா. இன்னொரு காய் கூட அதை கூட போடுங்க. ஓகேங்க ஐயா. இது என்னங்க ஐயா? இது முள் வெள்ளரி. முள் வெள்ளரி. ஆமாங்க. இது வந்துங்க எவ்வளோ வரைய உங்களுக்கு வாதம் சரவாங்கி நடக்க முடியல, காலில் வளைஞ்சு போச்சு, என்னால் எந்திரிக்க முடியல, வாழ்நாள் முழுதும் கிடையா படுத்துக்கிறேன், இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அதாவது பேரலைஸ் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்தவங்களுக்கு, பக்கவாதம் வந்து அந்த 80 வகையான வாதத்தையும் சரி பண்ணுறீங்க. ஆமாங்க. அப்படியேங்க அப்பா, 80 வகையான வாதத்தை திருப்பி கொடுக்குமா? ஆமாங்க. நடக்க முடியாது, நடப்பாங்க. சரி, இது எப்படி நான் நம்பணும்? எனக்கு எப்படி செஞ்சு காமிப்பீங்க? செஞ்சு காட்டுறேங்க ஐயா. இது நம்ம அம்மா நான் கொடுக்குறேன், அதை கட்டி காட்டுறேன் எப்படி வைக்கணும் பண்ணுறோன்னு. கட்டினீங்கன்னா அதே மாதிரி பண்ண சரியாயிடும். சரியாயிடும். விதை வருங்க வெளியே வருது இல்லையா? ஆமாங்க. இது போட்டு இடிச்சு ஓகே. அப்படி இடிக்கிறோம். ஓகே. இப்போ ஒரு நாள் போட்டாவே அந்த வலி போயிடுதுங்க. ஆமாங்க. அதிகபட்சம் எவ்வளவு நாள் போட்டால் சுத்தமாக அந்த வலி போயிடும்? எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 10 நாள் போட்டால் போதுங்க. 10 நாள் போட்டால் ஜெவ்வெல்லாம் எல்லாம் சரியாயிடுங்க. கூடிக்கும். அந்த மூட்டு தேய்றதெல்லாம் எல்லாம் சரியாயிடும். அந்த இடத்துல லிங்மெண்ட் உருவாகுமா? எல்லாம் உருவாயிடும். இப்போ மேலே பூசுனா எப்படி உள்ள உருவாகும்? அது உள்ள உருவாயிருங்க. இதனுடைய தன்மை அதுதாங்க ஐயா. இதனுடைய தன்மை அதுதான். ஆமாங்க. இது எத்தனை தலைமுறையா செய்யறேன்னு சொன்னீங்க? நாங்கள் 7 தலைமுறை. 7 தலைமுறையா சரிங்க. சரி. இப்போ அப்படி அப்ளை பண்ணுமாண்ணா? ஆமாங்க. இப்படி அப்ளை பண்ணணுங்க. ஹோ. இப்படி அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணணுங்க. பண்ணிட்டு அப்புறம் வச்சுட்டு இந்த துணியை எடுத்து அப்ளை சுற்றணும். துணி எடுத்து சுற்றணும். ஓகே, அதை சுற்றி காமிங்களேன். இப்படி வச்சு ஒரு காட்டன் வெள்ளை துணியில் சுற்றணுங்க. இப்படி இப்படி சுற்றணுங்க. சுற்றி விடணும். ஓகே. அதுக்கு மேலே அந்த இது தேய்க்கலாங்களா? தேய்க்கலாங்க. அதுக்கு மேலே தேய்க்கலாம். மருந்து தேய்க்கலாம். ஓ, அதுக்கு மேலே மருந்து தேய்க்கலாம். அது எப்படின்னு தேய்ச்சி காமிங்களேன். இதை எடுத்து இப்படி வச்சு திருப்பியும் போட்டு அப்படியே வச்சு அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓ, அவ்வளோதான். அப்படியே அப்ளை பண்ணலாம். சரி, இப்படி அப்ளை பண்ணிடுறீங்க. அப்ளை பண்ணி எவ்வளோ நேரம் விடணும்? அதை எப்போ பூசணும்? காலையிலையா, மாலையிலையா, இரவா? இரவுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணி ஒரு காட்டன் துணி எடுத்து சுற்றணும். கட்டி விடணும்.